அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நல்லா கேட்டுக்கங்க. நம்ம மண்ணோட ஒட்டுன நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு உட்பட்ட சில விளையாட்டுகள் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம ரத்தத்திலேயே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள ஒன்றிணைச்சு பெரிய அளவுல பேசப்படும். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, கில்லி, அந்த சிலம்பம், அந்த கபடி, கிரிக்கெட்ட கூட சொல்லலாம். இந்த மாரி தமிழ்நாட்டுல வந்து வெளியான எல்லா ஸ்போர்ட்ஸ் படமுமே ஹிட்டுன்னு சொல்லலாம். கனா எடுத்துக்கங்க, பிகில் எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த மாரி வந்து மண்ணோட கலந்த ஒரு படங்கள் பூரா பார்த்தீங்கன்னா ஹிட்டு. எம். குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி கூட ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் வந்து இங்கே வந்து ஆவரேஜாகவும் படம் ஹிட்டாகவும் அமைஞ்சிச்சு. ஆனால் இந்த சுமோவை வந்து மையப்படுத்தி, இந்த சுமோ ரெஸ்லிங்கை வந்து மையப்படுத்தி எடுத்ததுனால இந்த கதையை பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு கனெக்டே ஆகலைன்னு சொல்ல முடியும். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப உயிரை கொடுத்து நல்ல ரிஸ்கான ஷார்ட்ஸு, ரொம்ப பயங்கரமாக லாஸ்ட் அரை மணி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸாக தான் இருக்கும். ஒரு நல்ல ஷார்ட்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த சுமோ விளையாட்டு வந்து அதிகமாக நம்மளுக்கு பார்க்காததுனாலையும் தெரியாததுனாலையும் ரெஸ்லிங்கில் வந்து அதிக ஈர்ப்பு நம்ம மக்கள்கிட்ட இருக்கான்னு தெரில. அந்த மாதிரி இல்லாததுனாலையும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு பர்சனலாக வந்து அந்த அந்த ஃபைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டே ஆகலைன்னு சொல்ல முடியும்.